மறைந்த பாக்கியராஜ் அவர்களை பற்றி அவர் கூட இருக்கிற நெருக்கமான நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாரும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் அவர் கூடவே அவங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக வேலை செய்த ஒரு பணிப்பெண் அவரை பற்றி நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சுந்தரராஜன் அவர்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு போனாலே நல்ல விருந்து கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கும் இருக்காம். ஏன்னா அவருடைய வீட்டுக்கு போனாலே கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு நல்லா உபசரிப்பாங்க. அது ஜூஸாக இருக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை தண்ணி இருக்கலாம், இல்லைனா மோராக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கறது, அதை தாண்டி ஃபுட்டு கொடுக்கறது, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஏன்னா அவங்களுக்கு 3 அடுக்கு மாடி வீடாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு மேலே தான் அவங்க எல்லாருமே இருக்காங்களாம். எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்குமாம். அவங்களுடைய மகளும் அவருடைய வீட்டு மாடியில் தான் இருக்கிறதாக அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுடைய மகள் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதனால் மனசு ரொம்பவே நொந்து போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாமே உண்மைதானாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மகளுக்கு மகன் பிறந்ததுனால, அதாவது பேரன் பிறந்ததுனால அந்த பேரனை பார்க்க முடியாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதாம். அதனால தான் கூடவே அந்த பேரன் மகள் எல்லாருமே கூடியதாக வச்சுருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனுக்கு சாந்தனுக்கு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய தொழில். உன்னுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நீ என்ன லேர்ன் பண்ணுற, நீ என்ன முயற்சி செய்கிற, இது ரொம்பவே முக்கியம். அதனால் நீ எதை பற்றியும் கேர் பண்ணாத. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதெல்லாம் செகண்டரி, முயற்சி தான் முக்கியம், அதை பண்ணிகிட்டே இரு அப்படின்ட்டு ஒரு சினிமா குருவாக சொல்லி ஓகே. ஆனால் பெத்த தந்தையாக ஒரு மனசில் வலி ஓரமாக இருந்துகிட்டே தான் இருந்ததாம் கடைசி வரைக்கும். என்னென்னா மகனுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இல்லையே, நம்ம கொஞ்சம் இல்லையே அப்படின்ற எண்ணம் நாளுக்கு நாள் இருந்திருக்காம். அதனாலே அவர் சில நேரங்களில் சோகமாக உட்காந்துருப்பாராம். இவங்க கிட்டலாம் கூட அந்த பணிப்பெண் கிட்டலாம் பேசுவாராம். அப்போ அவர் சொல்லும் போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சரியாயிடும் பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிலாம் பாசிட்டிவாகவும் சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கே, அதாவது இந்த பணிப்பெண்ணுக்கே அவரோட இறப்பில் சந்தேகம் இருக்காம். ஏன்னா எப்போவுமே அவர் வீட்டிலே தான் எக்ஸசைஸ் பண்ணுவாராம். ரீசெண்ட் டைமில் தான் ஒரு ஸ்டேடியம் இருக்காம், அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணதாகவும், கோவாவுக்கு போயிட்டு அங்கே தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு அதை அவருக்கு ஒத்துக்காமல் அட்டாக் ஆகி இது மாதிரி கூட அவர் இறந்துருக்கலாம். இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது, அது என்ன ஏதுன்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க 90s தான் அவங்களுடைய வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்க போயிருக்காங்க. அங்கே சமைக்கிறதுக்கு வேறு ஆட்கள் வந்திருக்காங்க, யாருமே செட்டால. அப்புறம் பாக்கியராஜ் அவர்கள் தான் சொன்னாராம், நீங்கள் நல்லா தான்மா சமைக்கிறீங்க, நீங்களே ஃபுல் சமையல்காரங்களாக இருங்கன்னு சொல்லி இவங்க கையால் தான் அவர் சாப்பிட்ருக்காராம் நிறைய நேரங்களில். அதே மாதிரி இட்லியும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப 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 பிடிக்குமாம்மா அவருக்கு. அதனாலே இவங்க வீட்டுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு போகும்போது சிக்கன் வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அவர் காலைல டிஃபனுக்குன்னு ஏறி வரும்போதே அந்த சுட சுட ஆவி பறக்கிற அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி ஒவ்வொன்றா வச்சு வச்சு சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு நான்வெஜ் பிரியராக இருந்திருக்காரு. பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ண வந்த அந்த பணிப்பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகளுக்கு திருமண உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரனுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தாராம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவிகள்லாம் கூட செஞ்ச ஒரு மனிதர் தான். பூர்ணிமா அவருக்கும் சண்டையே வந்ததில்லை. பூர்ணிமா அவரும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி லைஃப் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கண்ணும் பட்டுடுச்சு. அது 100க்கு 100 உண்மைதானாம். ஏன்னா பூர்ணிமா அவர்கள் எப்போவுமே அவர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை சாப்பிட்டீங்களா, இதை மாத்திரை போட்டிங்களா, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வந்துடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, இப்படின்ட்டு அவரை கைட் பண்ணிக்கிட்டே தான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். நல்லா பார்த்துப்பாங்களாம் பூர்ணிமா அவர்கள். ஸோ பூர்ணிமா அவர்கள் மாதிரி யாருமே பார்த்ததில்லை நான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் சண்டை வந்தது இல்லையா. அதுக்கு காரணம் சாந்தனு அவர்களும் சரி அவருடைய மனைவியும் ஏதாவது அவரை சொன்னால் கூட எதுவுமே அவர் கேர் பண்ண மாட்டாராம். ஆனால் ரொம்பவே கவலையாக சோகமாக உட்காந்துருப்பாராம். அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் ரொம்ப அதிகமாக. அவருடைய மருமகள்லாம் ரொம்ப தங்கமானவங்களாம். அது வேறு யாரும் இல்லை, கீகி. ஸோ கீகி அண்டு சாந்தனு மேரேஜ் நம்ம விஜய் சார் தான் நடத்தி வச்சாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் சாந்தனு ரொம்ப அடம் பிடிச்சாராம், விஜய் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே பாசமான ஒரு நபராக தான் இருந்து வந்திருக்காரு. பிரவீனா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் மறந்துட்டாரு, பிரவீனா அவர்கள் இறந்ததுக்கு காரணமே பூர்ணிமா, இப்படியெல்லாம் இப்போ வரைக்கும் சில விஷயங்கள்ல சொல்லப்பட்டாலும்
பிரவீணா அவர்களுடைய ஃபோட்டோவை கும்பிட்டு தான் இவர் வந்து வெளியவே கிளம்புவாராம். அதுவும் யார் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள் முன்னாடி. ஸோ அவங்க ஃபோட்டோ கூட இவங்களுடைய அம்மா ஃபோட்டோ அண்ட் பூர்ணிமா அவர்களுடைய அப்பா ஃபோட்டோ, இப்படி அவருக்கு நெருக்கமானவங்க இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு அவங்க முன்னாடி கும்பிட்டு தான் அவர் எங்கே வேணாலும் போவாராம். அந்த அளவுக்கு உண்மையான அன்பும் காதலும் பாசமும் பிரவீணா அவர்கள் மேலே வச்சுருந்துருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை. அவர் நல்லாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த பணிப்பெண் சொல்லியிருக்காங்க. அவருடைய நண்பரான சுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணது சுந்தரராஜன் அவர்கள் தான், துணையாக இருந்தது. அப்போ சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் சுந்தரராஜன் அவர்களை கண்டுக்க கூட இல்லையாம். அதே மாதிரி நிறைய கதைகள்லாம் எழுதுவாராம் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய பேப்பர் தான் அந்த காலத்தில் தெருக்கள்லாம் பறந்துருந்ததாம். ஸோ அதில் ஒரு ஃபன்னான விஷயத்தையும் சுந்தரராஜன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச ஒரு நபர் தான் பாக்கியராஜ் அவர்கள். ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்த ஒரு நபர் தான். அவர் சடனாக இறந்து போயிட்டாருன்னு யாராலையுமே இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து கடவுள் தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும். நிறைய பேர் கீக்கியும் விமர்சனங்கள் செஞ்சுட்டு வரீங்க, மருமகள் தான் என்றைக்குமே மகளாகவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து சாந்தனு அவர்களை சப்போர்ட்டிவாக இருக்கணும், சாந்தனு அவர்களை தேற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்களுடைய அழுகைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் வந்து கேமராக்காக எப்படி பார்க்குது பாரு, எப்படி சிரிக்குது பாரு, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா சாந்தனு அவர்களை தேற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா அவர்களை நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. கண்டிப்பாக அவங்க இதிலேருந்து மீண்டு வருவாங்கன்னு, எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய நினைவுகளில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் வந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்க. அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்குன்றது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க செலிப்ரிட்டிஸாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் அங்கே காயத்தில் இருப்பாங்க, வலி வேதனையில் இருப்பாங்க, திரும்பவும் வலியும் வேதனையும் உண்டாக்குற மாதிரி சில பேர் வந்து பேசுவாங்க. அது மாதிரிலாம் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.